வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டேட் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ 1/2 kg டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பேரிச்சம்பழங்க. இதில் சீடு இருக்குது. இந்த சீடு நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கும்போது சிரப் செய்கிறதுக்குன்னு சொல்லி வாங்குங்க, நல்லாயிருக்கும். பழுத்ததாக தருவாங்க. எனக்கு கடைக்காரங்களே சொல்லி கொடுத்தாங்க. இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம எப்படி அந்த டேட் சிரப் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஹோம்மேடு டேட் சிரப்புங்க. நம்ம கடையில் வாங்குறத விட நம்மளே இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்து. குழந்தைகளுக்கு நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேட் சிரப். நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. இதில் பேரிச்சம்பழத்தில் வெயிட் கெயினும் ஆகுங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை நான் சீடு ரிமூவ் பண்ண போகிறேன். எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஊற வைக்கணும். 1 hour ஊற வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம். இது மாதிரி இது எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் பேரிச்சம்பழங்களை போட்டு வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் 1 hour ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் விட்டு அரைச்சிடலாம். இந்த பழங்களை மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு அரைச்சிடலாம். ஸோ நான் ஒன்ஸ் இதில் போட்டேன். இன்னொரு தடவை போடுறதுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் அதில் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை தான் விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இதையும் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அரைச்சி எடுத்ததெல்லாம் நம்ம வடிகட்டணும். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் வடிகட்டி வச்சுக்கிறேன், பெரிய வடிகட்டி. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் கிளாத்தில் நம்ம இதை வடிகட்ட போகிறோம். டேட்ஸை நம்ம வடிகட்டிக்கலாம். இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட ஜூஸஸ் வருது, உங்களுக்கு தெரியும். எல்லாமே வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கடாயை வச்சுட்டேன். இதில் அந்த வடித்து வச்ச டேட்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நீ அவ்வளோதாங்க. இதில் நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. இது இப்படியே சிம்லேயே நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்து நல்லா தேன் பதத்துக்கு வரணுங்க. ஸோ இது இப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சு. சரிங்களா, நீங்கள் சிம்மில் இல்லை மீடியம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இது டைம் எடுக்கும் தான் செய்யறதுக்கு. ஸோ நம்ம பொறுமையாக அது செய்யணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சிம்லேயே வச்சுக்கணும். இந்த மாதிரி பொங்கி வருங்க. பொங்கி வரும்போது நல்லா உங்களுக்கு திக்னஸ் வரும். இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்குதுங்க டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு. இப்போ பொங்கி வரும்போது நம்ம இப்படியே கிளறி விட்டுகிட்டே தாங்க இருக்கணும். நம்ம இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு எந்த கருகிறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்க.
கடையில் நிறைய சிரப்ஸ் கிடைக்குதுங்க, டேட் சிரப். பட் நமக்கு வந்து வீட்டிலே செய்கிறது தானுங்க நம்ம ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அது அவங்களுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது வந்து நமக்கு கெடுதல் தான். ஸோ அதனால் நம்மளே செஞ்சோம்னா நமக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுத்தமானது தான் நம்ம தரோம், நல்லது தான் நம்ம தரோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டாக போய் சேரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா பிலோ 8 months குழந்தைகளுக்கு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எபோ 8 to 10 months குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும், எடுத்ததையும் நிறையா கொடுக்கக்கூடாது. சில குழந்தைகளுக்கு வந்து இது அலர்ஜி ஏற்படுத்தும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ஸ் சிரப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி பேக்கப்பாக இருக்குங்க இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது இல்லைங்களா. அதனால் இதில் வந்து டேட் சிரப்பில் நிறைய மினரல்ஸ் இருக்குங்க. அயன் இருக்குது, சோடியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், கால்சியம், ஜிங்க்கு, அப்புறம் பொட்டாசியம், இது மாதிரி நிறைய சத்து இருக்குங்க. குழந்தைகளுக்கு வந்து இதில் எல்லாமே போய் சேரும். ஸோ இது வந்து நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்களா கொஞ்சம் திக்னஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வரணும். நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஒரு பக்கமாக போய் தங்கிடும். குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குற ஃபுட்டில் வந்து நீங்கள் சுகருக்கு பதிலாக இந்த சிரப் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தாங்க. ஸோ இதுக்கு சுகருக்கு பதிலாக நம்ம குழந்தைகளுக்கு இதையே ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் போன் டெவலப்மெண்ட்டு, பல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குதுங்க. ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க குழந்தைகளுக்கு. இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரத்த சோகையெல்லாம் வராதுங்க. அனிமிக்காக இருக்க குழந்தைகளுக்கும் இந்த டேட் சிரப் கொடுக்கும்போது அவங்க வந்து க்யூர் பண்ணும், அவங்களுக்கான அனிமிக் ப்ராப்ளம் வந்து வராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமும் வராதுங்க. இன்னும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம டேட்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம இப்படி சிறப்பாக செஞ்சு கொடுக்கும்போது இதோட ஆரோக்கியம் போய் குழந்தைகளுக்கு சேரும். பார்த்திங்களா எப்படி கெட்டி ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இது மாதிரி கெட்டி ஆகிடணும். நல்லா சிம்மில் தாங்க நான் வச்சுருக்கேன். மீடியம் இல்லாட்டி சிம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா கெட்டி ஆகணும், இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகணும், தேன் பதத்துக்கு வரணுங்க. இங்கே பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். பார்த்திங்களா இதை வந்து பெரியவங்களும் குடிக்கலாங்க, நம்ம பாலில் ஆட் பண்ணி குடிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இது வெயிட் கெயின் கொடுக்குதுங்க. அப்புறம் வந்து கலர் கொடுக்குங்க. அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக அவங்களோட பாடி வந்து கலர் கொடுக்கும். டெய்லியுமே நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், தோசைக்கு கொடுக்கலாம். அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஷைடிஷாக நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து டே ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் டெய்லியுமே இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வருது. இதாங்க நம்மளோட டேட் சிரப் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் இருக்குது. பார்த்திங்களா இந்த திக்னஸ் தேன் மாதிரி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். வெளியே வச்சிங்க அப்படின்னா 2 weeks வரைக்கும் கெடாது, நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்கிறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கலக்காதது. ஸோ வந்து நம்ம வெளியே வைக்கிறம்போது நம்ம 2 weeks வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம குழந்தைகளுக்குங்கும் போது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்மளே செஞ்சு கொடுக்குறது தானங்க நல்லது. ஸோ என் குழந்தைக்கு நான் இந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எது வீட்டில் செய்ய முடியுமோ அதை செஞ்சு தான் அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த
இந்த மாதிரி திக்னஸ் வந்துடணுங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்புறம் நம்ம வந்து எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். முடிஞ்சால் கண்ணாடி ஜாரில் ஊற்றி வைங்க. இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கோ அதில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. ஆறட்டும். இப்போ வந்து நம்மளோட டேட் சிரப் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இதில் ஊற்றிக்கிறேன். நம்மளோட டேட் சிரப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.